கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தீர்க்க தரிசன சத்தம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு தருகிற ஒரு நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான சோதனைகள் மத்தியிலும், நெருக்கங்களில் மத்தியிலும், அவமானங்கள் மத்தியிலும் நடந்து செல்கிறதை பார்க்க முடிகிறது. அநேக தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்திலே, ஏன் இந்த சோதனை எனக்கு? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவருக்காக வாழ்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த சோதனை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் சோதனைகள் மத்தியில தான் அவர் தம்முடைய ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவனாகத்தான் இருக்கிறார். வேதம் அதைத்தான் இந்த வசனத்திலே, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்கிறது. இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே சோதிக்கப்பட்டபடினாலே அவர் இந்த உலகத்திலே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பலவித சோதனைகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய சோதனைகளை அறிந்து அந்த சோதனையிலிருந்து தப்பிக்க ஒரு நல்ல வழியை உண்டு பண்ண ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15, 16 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற ஒரு மனிதன் பாக்கியவான் என்பதாக. இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த உலகத்திலே சோதனையை சந்தித்து தான் ஊழியம் செய்தார் என்று சொல்லி அந்த வேதவசனம் சொன்னது. அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரத்தான் செய்கிறது. இந்த சோதனைகளை கொண்டு வருவது யார்? பொல்லாத பிசாசானவன். அவன் தான் தேவ பிள்ளைகளை பாவத்திலே தள்ளும்படி, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆசீர்வாதங்கள் இழந்து போகணும், அவருடைய வாழ்க்கை தரித்திரமாக இருக்க வேண்டும், தேவ பிள்ளைகள் பரலோகத்திற்கு செல்லக்கூடாது, அவருடைய வாழ்க்கையிலே பாவங்களை செய்து அவர்கள் நரகத்துக்கு நேராய் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக பிசாசானவன் பலவித பாவ சிற்றின்பங்களை கொண்டு வந்து பலவித உலகத்தின் ஆசைகளை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை பாவத்திற்குள்ளாக தள்ள அவன் போராடி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட சோதனைகள் மத்தியில தான் நாம் நடந்து செல்ல வேண்டும். வேதம் சொல்கிறது, சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். பிசாசு கொண்டு வருகிற இந்த சோதனைகளை நாம் சந்தித்து ஆண்டோடைய வார்த்தையின்படி நம் சோதனையை ஜெயங்கொள்ள ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பலன் தருவாராக. அப்போ இந்த சோதனையிலே வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நம்மை அறிந்து கொள்கிறார். நாம் உத்தமர்களா, நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவர்களா என்பதை நம்முடைய சோதனையிலே ஆண்டவர் நம்மளை அவர் அறிந்து கொள்கிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. சோதனையிலே தான் நாம் உத்தமன் என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். ஒருவேளை பிசாசானவன் இந்த உலகத்தின் மனிதர் மூலமாக நமக்கு பலவித சோதனைகளை கொண்டு வரும் பொழுது நாம் ஆண்டோடைய வார்த்தைகளை விட்டு
உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தும் பொழுது நம் உத்தமர்கள் அல்ல. நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் மாற முடியாது. வேதம் சொல்கிறது யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவானாம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவன் பிள்ளைகளே, தேவன் யாரையும் சோதிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நேசிக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை நினைத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகளை கொண்டு வருவது இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி நான் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். அவர் பிசாசை அனுப்பி ஒருபோதும் பிசாசினால அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, அவர் நம்மை சோதிக்கிறவரும் அல்ல என்று வேதம் சொல்கிறது. இந்த 14ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த உலகத்திலே சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் பாருங்க, தன்னுடைய சொந்த இச்சை, தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாகத்தான் அவன் பிசாசின் வலையிலே விழுந்து சோதனைக்குள்ளாக நடத்தப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், பின்பு 15ஆம் வசனம் யாக்கோபு 1:15 சொல்கிறது, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். நம் ஆண்டுடைய வார்த்தையை நிலைத்திருந்தால் நம் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு இந்த உலகத்தின் இச்சைக்குள்ளாக விழும் பொழுது நாம் பாவத்திற்குள்ளாக கடந்து வருகிறோம். பாவம் நமக்குள்ள பெருகி அது மரணத்தை உண்டாக்குகிறது என்று விதம் சொல்கிறது. 16ஆம் வசனம் சொல்கிறது, என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள் என்று இந்த யாக்கோபு நிருபனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பொல்லாத பிசாசானவன் சோதனைகளை கொண்டு வருவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம் ஆண்டோடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து நாம் பிசாசை ஜெயிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பிசாசு எப்படி சோதித்தான், இயேசு பிசாசை எப்படி ஜெயித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை ஜெயம் எடுத்தாரோ அதே போல தான் நாமும் இந்த சோதனை கொண்டு வருகிற பிசாசை ஜெயிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வேதம் சொல்கிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இந்த ஆண்டவர் பசியாக இருக்கிறார் என்று சொல்லி கேள்வி அறிந்த இந்த பிசாசானவன் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி நீ சாப்பிடும் என்று சொல்கிறான். பிசாசனுடைய திட்டம், இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்ததற்கு நோக்கம் என்ன தெரியுமா? அவர் இந்த உலகத்திலே நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கும்படிக்குத்தான் வந்தார். ஆண்டவர் சிலுவை மரணத்தை சந்தித்து சிலுவையிலே சாத்தானின் கிரியைகளை அழித்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் வந்தார். அந்த ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்த பிசாசானவன் எப்படியாவது இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை சந்திக்க கூடாது, அதற்கு முன்பதாக எப்படியாவது இயேசுவை விழ தள்ளி இயேசுவை எப்படியாவது அவனுக்கு அடிமையாக்கி தேவ சித்தத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் பலவித சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டு இப்படியாக இயேசுவோடு கூட அவன் வார்த்தைகளை சொன்னான். பாருங்கள், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, மத்தேயு 4:3 எழுதும் வேதம் சொல்கிறது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்கிறான். உடனே ஆண்டவர் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லப்பட்ட வசனத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பிசாசுக்கு விரோதமாக தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி பிசாசை முறியடித்தார். அதற்கு பின்பு பிசாசனவன் உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு போய் வேதம் சொல்கிறது 5ஆம் வசனத்திலே, பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகை மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்குமே குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்களுமே தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான்.
ஆண்டவர் அதை பார்த்து சொன்னார், உன் தேவனாகி கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி வசனத்தை அந்த பிசாசுக்கு விரோதமாக பேசி ஆண்டவர் பிசாசை விரட்டி அடித்தார். ஒவ்வொரு அந்த சூழ்நிலையிலே பிசாசனவன் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவர் எப்படியாவது அவன் பரிச்சை பார்த்து சோதித்து கொண்டிருந்த பொழுது கடைசியாக பிசாசனவன் சொல்கிறதை பாருங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்கிறான் 9ஆம் வசனத்தில், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் நமக்கு தருவேன் என்று சொன்ன பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு சதி வலைகளுக்கும் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் பிசாசை அவர் ஜெயம் எடுத்தார். அடுத்த வார்த்தை சொல்கிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தனக்கு எதிராய் வந்த பிசாசை வேத வசனத்தின் மூலம் எதிர்கொண்டபடினால் பிசாசானவன் அவன் தோல்வி கொண்டு இயேசுவை விட்டு விலகி போனான் என்று வேதம் சொல்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இந்த சோதனையிலே விழுந்திருக்கிறேனே, இந்த பாவத்தில் விழுந்திருக்கிறேனே, இந்த பிசாசின் கிரிகளை விழுந்திருக்கிறேனே, என்னால் விடுதலை பெற முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். என கருமையான தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசியுங்கள். ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு பிசாசை எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தான் இந்த பிசாசை நம் ஜெயம் எடுக்க முடியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்கள் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. மனுஷர் இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சோதனை எல்லாம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட ஆண்டவர் ஒருபோதும் உங்களை விடமாட்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சோதனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்டாக்குவார். நீங்கள் ஆண்டவரை விசுவாசியுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 119:9ஆம் வசனம் சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினாலே என்பதாக ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் கை கொள்வதன் நிமித்தமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்ள முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரே நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் வேதவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானே ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனம்தான் பிசாசை ஜெயிக்க முடியும், பொல்லாங்கானை ஜெயிக்க முடியும், பாவக்கிரிகளை ஜெயிக்க முடியும். ஆமென். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை காலம் ஒன்று வருகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, லூக்காளின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் என்பதாக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை காலம் வரத்தான் செய்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவுடன் ஆரம்ப நாட்கள் மிகுந்த சந்தோஷமாக சமாதானமாக காணப்படும். அதற்கு பின்பு பிசாசானவன் நாம் ஆண்டவருக்குள்ளாக வந்திருப்பதை அறிந்து நம்மை விழத்தட்டும்படி அவன் பலவிதமான பாவ சிற்றின்பங்களை நமக்கு விரோதமாக கொண்டு வருவான். அப்பொழுது பாருங்கள், அதுதான் சோதனை காலம். இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக செயல்படும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தினர் கூட நமக்கு விரோதமாக செயல்படலாம், நம்முடைய நண்பர்கள் நமக்கு விரோதமாக செயல்படலாம். எது எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் இந்த சோதனையிலிருந்து நம்மை ஜெயங்கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ வேதம் சொல்கிறது, லூக்கா 8:13, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, சோதனை காலம் ஒரு விசுவாசிக்கு வரும்போது அந்த சோதனை காலத்திலே அந்த விசுவாசியானவன் ஆண்டோடைய வசனத்தை வாசித்து ஆண்டோடைய வசனத்தில் நிலைத்திராத பட்சத்திலே பிசாசானவன்
நம்மை பாவத்திலே விழத்தட்ட அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த சோதனையை ஜெயங்கொள்ள தெய்வ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? ஜெப